ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன குழம்பு வைக்க போகிறோம்? மொச்சக்கொட்டை கத்திரிக்காய் போட்டு புளிக்குழம்பு தான் வைக்க போகிறோம். ஆனால் மண் சட்டியில் வைக்க போகிறோம். சும்மாவே டேஸ்ட் இருக்கும் இந்த குழம்பு. அது மண் சட்டியில் சொன்னால் வேறு லெவலாக இருக்கும். அது என்னோட ஸ்டைலில், நம்ம ஊர் ஸ்டைலில் மண் சட்டியில் குழம்பு வைக்க போகிறேன். மண் சட்டி வாங்கணும்னு ரொம்ப நாள் நினச்சிட்டே தான் வாங்க முடியாமல் போயிட்டு, இந்த டைம் அம்மா வந்தாங்க, கடைக்கு போயிருந்தம்மா சரின்னு வாங்கிட்டு வந்தாச்சு. நான் போகும்போது பிளாக் கலர் மண் சட்டி இருக்காது, வேறு கலர்லலாம் இருக்கும். சிவப்பு கலரில் இருக்கும், இந்த கலரில் இருக்காது. சரி, இந்த டைம் வந்துச்சா நம்ம வாங்கிட்டு வந்தாச்சு. நம்ம ஊர்லேருந்து குழம்பு வச்சுருக்கோம், சாப்பிட்ருக்கோம், அம்மா செஞ்சுருப்பாங்க. அடிக்கடி நான் மண் சட்டி தான் குழம்பு வைப்போம், எல்லாம் பண்ணுவோம். அதை மிச்சம் குழம்பு வந்தால் சாப்பாடு கூட பரட்டி சாப்பிடுவோம். அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் மண் சட்டியில் வச்சா. எனக்கு மண் சட்டியில் வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதனால் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. அதை ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வைக்கிறேன். அதுவும் இந்த பங்குனி மாதம் ஃபுல்லாக நம்ம நான்வெஜ் சாப்பிடாதனால புளிக்குழம்பு தான் நம்ம வைக்க போகிறோம். இது வாங்கி ஒரு வாரம் ஆயிடுச்சு. இப்போ தான் அது வந்து பழகணும்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம அரிசி வடித்த தண்ணி இருக்குல்ல, சுடு தண்ணி, அதெல்லாம் ஊற்றி வச்சுருக்கணும். ஊற்றி வச்சு ஒரு வாரம் ஃபுல்லாக இது ஆகி, அப்புறம் வெங்காயம் வெங்காயத்தை போட்டு நான் வதக்கிட்டு, அப்போ தான் கொஞ்சம் நாளைக்கு இருக்கும் இந்த இது உடையாமல் இப்படிலாம் இருக்கும்னு சொல்லிட்டு பழகணும்னு சொல்லி சொன்னாங்க. அது மாதிரிலாம் ட்ரை பண்ணிவிட்டு இப்போ ஒரு வாரம் கழிச்சு நம்ம குழம்பு வைக்கிறோம். அதுவும் மொச்சக்கொட்டை போட்டு கத்திரிக்காய், முருங்கைக்காய் இதெல்லாம் போட்டு நம்ம குழம்பு வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு எப்படி வைக்கிறதுன்னு பார்த்தலாம். எல்லாத்தையும் நான் மொச்சக்கொட்டையை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து அது சட்டியை அடுப்பில் வச்சு நல்லா சூடாகணுன்னு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி நம்ம வந்து வெந்தயம் போட்டு நல்லா பொரிஞ்சோன்னே பூண்டு ஒரு 5-6 பல் பூண்டு, அது பெரிய பெரிய பூண்டுனால நம்ம கட் பண்ணி சேர்த்துருக்கோம். இடித்து கூட சேர்த்துக்கலாம், நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அடுத்து சின்ன வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ சிலிண்டர் வேறு தட்டுப்பாடு. சிலிண்டர் இல்லை, நான் சிலிண்டர் புக் பண்ணி இப்போது 10 நாள் ஆயிடுச்சு. அடிஷ்னல் சிலிண்டர் நம்ம புக் பண்ணலாம். இந்த மாட்டம் நிலமை வரும்னு நம்ம யாருக்கு தெரியும். அதனால் நான் சிலிண்டரை புக் பண்ணலை. ஒரு சிலிண்டர் இருந்துச்சு, அதான் யூஸ் பண்ணிவிட்டேன். அதுவும் முடிஞ்சு இப்போ பாதி சிலிண்டர் இருக்குது. அதுவும் ஒரு 2 நாளில் முடிஞ்சிடும். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ வந்து புக் பண்ணி ஒரு 10 நாள் ஆயிடுச்சு. நம்ம சிலிண்டருக்காரங்களுக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கோம். நான் ஒரு 2 நாளில் வந்துடும், 3 நாளில் வரும்னு சொல்கிறாங்க. வந்த பாடே காணும். எல்லாம் டேரெக்டாக போய் நம்ம ஆஃபீஸாக தான் வாங்கிட்டு வர மாட்டா இருக்கும் இருக்குது. பார்க்கலாம், இன்னும் 2 நாள் வெயிட் பண்ணி பார்க்கலாம் சிலிண்டர் வருதான்னான்ட்டு. ஆனால் வந்து 2 நாள் ஓட்டுறதே கொஞ்சம் கஷ்டம்தான். சிலிண்டர் வேறு நம்மள்ட்ட முடிய போகிற கண்டிஷனில் தான் இருக்குது. அதுவும் மண் சட்டியில் வைக்கிறோம். மண் சட்டியில் வைக்கிறோம், ஒரு டைம் ஆகும். சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் வைக்கிறேன். இன்றைக்கி வேறு ரம்ஜான் ஸ்பெஷல். எல்லார் வீட்லேயும் பிரியாணி தான். முஸ்லீம்காரனே காலையே ஃப்ரெண்ட்லாம் ஃபோன் பண்ணி விஷ் பண்ணதுக்கு என்ன வேறு தான் சாப்பாடு விளக்கம் போல் பிரியாணி தான் அப்படிங்கிறாங்க. எல்லோரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஹாப்பி ரம்ஜான். நான் ஸ்கூல் படிக்கும்போது ரம்ஜான் போதெல்லாம் பிரியாணிலாம் கொண்டு வருவாங்க. பிரியாணி கொண்டு வராங்கன்னா அன்றைக்கி லீவாக இருக்கும், மறுநாள் தான் கொண்டு வருவாங்க. மறுநாள் செஞ்சு கொண்டு வருவாங்க, நம்மளுக்காண்டியே கொண்டு வருவாங்க. சிக்கன் பிரியாணிலாம் இருக்காது. சிக்கன் பிரியாணிலாம் வெஜ்ஜி பிரியாணி இது மாதிரிலாம் கொண்டு வருவாங்க. சிக்கன் பிரியாணிலாம் காலையில் செய்ய முடியாதுல, வெஜ்ஜி பிரியாணி மாதிரிலாம் கொண்டு வருவாங்க. ஆனால் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். அது மதிய ஸ்கூல் வைப்பாங்களா, இப்போ எக்ஸாம் காலையில் நடக்குது, மதியம் ஸ்கூல் வரும்போதெல்லாம் நமக்கு வந்து செஞ்சு கொண்டு வருவாங்க. அப்போல்லாம் செஞ்சு கொண்டு வருவாங்க. கால் டைமில் செஞ்சு கொண்டு வர முடியாது. மதியானம் ஸ்கூலில் இருக்கும்போதெல்லாம் எக்ஸாம் காலையில் இப்போ வந்து 12த்துக்குலாம் எக்ஸாம் நடந்துச்சுன்னா மதியானம் எடுத்துகிட்டு கொண்டு வரும்போது பிரியாணிலாம் கொண்டு வராங்க. ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். அந்த இதெல்லாம் நினைக்கும் போது ஒரே அதெல்லாம் நினைக்கும் போது ஒரு மாதிரியாக ஃபீலாக இருக்கும். இப்போ வந்து ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டு, எல்லாத்தையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கிட்டு உப்பு சேர்த்துக்கிட்டேன். உப்பு எல்லாம் சேர்த்துக்கணும். அடுத்து வந்து மசாலா, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள். நம்ம வீட்டில் வந்து அம்மா அரைச்சி கொண்டு வந்துட்டாங்க. 2 கிலோ வாங்கி அரைச்சிட்டு வந்தாங்க. கவலையே இல்லை, ஒரு 3 மாதத்துக்கு கவலையே இல்லை. 3 மாதம் கழிச்சு ஊருக்கு போனால் அம்மா வாங்கி அரைச்சிக்கலாம். இப்போ வந்து தேவையான பொருளாக அம்மா கொண்டு வந்துட்டாங்க. புளி, மிளகாத்தூள், மல்லித்தூள் எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க அரைச்சே. அதனால் பிரச்சனை கிடையாது. எல்லாம் சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதக்கிட்டு இப்போ வந்து புளி தண்ணி சேர்த்துக்கலாம். புளி கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு புளி. இது கொஞ்சம் புளிப்பாக தான் இருக்கும். கொஞ்சமாக எடுத்து புளியை கரைச்சி எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வந்து கிண்டி விட்டு மூடி போட்டு மூடிலாம் நல்லா கொதித்து வரட்டும். கொதித்து வந்ததுக்கப்புறம் காய் சேர்த்துக்கலாம். நான் காய் சேர்த்ததுக்கப்புறம் தான் எப்படின்னா, எங்கள் அம்மா எப்பொழுதுமே வந்து தேங்காய் சேர்த்து தான் காய் சேர்ப்பேன். அம்மா பார்த்ததுக்கப்புறம் அம்மா வந்து காய் சேர்த்துனா தான் தேங்காய் சேர்க்குறாங்க. அதனால் அவங்கள 2 நாள் வந்து நம்ம வீட்டில் சமைச்சாங்க. அதை பார்த்து வந்துட்டு நம்மளும் அதே மட்டும் இனிமேல் புதுசாக ட்ரை பண்ணுறோம். நம்ம ஊருக்கு போனால் எங்கள் அம்மா ஊருக்கு வாங்குறாங்க. ஒரு 1 மாதம் கழிச்சு நம்ம ஊருக்கு போகலாம். கோயில் திருவிழா இருக்கும்போது ஊரில் இருப்போம் நம்ம கண்டிப்பாக. முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதெல்லாம் சேர்த்துக்கலாம். நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு, இதை சேர்த்துக்கலாம். எனக்கு புளிக்குழம்புனாலே ரொம்ப பிடிக்கும். டெய்லி புளிக்குழம்பு கொடுத்தாலும் சாப்பிடுவேன். இப்போலாம் நான்வெஜ்ஜு சாப்பிட்றதே கிடையாது. ஒரே வெஜ்ஜுக்கு மாறிட்டேன்னு நினைக்கிறேன். நான்வெஜ்ஜே சாப்பிட்றதில்ல. நான்வெஜ்ஜு சாப்பிட ரொம்ப நாளாக ஆன மாட்டேன்னு எனக்கு தோணுது. ஆனால் நான்வெஜ்ஜே அதிகம் சாப்பிட்றதே கிடையாது. ஏன் நான்வெஜ் சாப்பிட்றதே பிடிக்க மாட்டேங்குது. இப்போ நம்ம ஊருக்கு போனால் எனக்கு அம்மா செஞ்சு தருவாங்க, அதெல்லாம் சாப்பிட்டு பழக்கணும். நம்மளே செஞ்சு நம்மளே சாப்பிட்றலாம் பிடிக்கல. அதனால் ஊருக்கு போய்ட்டு நல்லா நான்வெஜ் சாப்பிடணும். இன்றைக்கி வேறு ரம்ஜான் வேறு. பிரியாணிலாம்
ஃப்ரீயாக இருக்கிற பிரியாணி கூட நம்மளால் சாப்பிட முடியாது இன்றைக்கி. போன வருஷம்லாம் நம்ம அங்கே இருந்தோம், பிரியாணிலாம் கொடுத்தாங்க, சாப்பிட்டோம். ஏன்னா இந்த வருஷம் நம்ம சாப்பிட முடியாது, எந்த வருஷமும் சாப்பிட தான் முடியாது. போன வருஷம் நம்ம சாப்பிடல தான் நினைக்கிறேன். ஏன்னா பங்குனி மாதம் இருக்கல, முருகனுக்கு விரதம் இருக்கிறனால முருகன் பழனி போவோம் நம்ம. அதனால் பழனி போகிறனால நம்ம வந்து நான்வெஜ் சாப்பிடல. பழனி போயிட்டு வந்து பங்குனித்தெல்லாம் முடிஞ்சு பழனிலாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நான்வெஜ் சாப்பிட்லாம். பழனி வந்து இன்னும் ஒரு வாரத்தில் பழனி கிளம்பிடுவோம். பழனி போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு இந்த ஒரு மாதம் பங்குனி மாதம் ஃபுல்லாக நம்ம சாப்பிட மாட்டோம் நான்வெஜ். மொச்சக்கொட்டையை நல்லா வெந்துருச்சு, நல்லா மாவு போல் வெந்துருச்சு. அதை வந்து மொச்சக்கொட்டையை நம்ம சேர்த்துக்கிட்டோம். காய் சேர்த்துனா ஒரு அரை வேக்காடு வந்ததுக்கப்புறம் நம்ம மொச்சக்கொட்டையை சேர்த்துலாம். அந்த மொச்சக்கொட்டை நம்ம வேக வச்சு தான் சேர்த்துருக்கோம். நல்லா மொச்சக்கொட்டையை சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம். அப்புறம் இப்போயே நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. அது மண் சட்டியில் வழக்கம் போல் இல்லை, டேஸ்ட்டோட அது அதிக டேஸ்ட்டு. உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. மாதிரி டெய்லி மண் சட்டி தான். இன்றைக்கி நம்ம சந்தைக்கு போவோம், சனிக்கிழமை சந்தை. இங்கேயும் சனிக்கிழமை தான் சந்தை, அங்கே நம்ம சேலத்தில் இருக்கும்போது சனிக்கிழமை தான் சந்தை. இன்றைக்கி போகும்போது ஒரு மண் சட்டி வாங்கிட்டு வரணும். சொல்லிகிட்டே சந்தையில் நிறையா டிசைனில் வைப்பாங்க மண் சட்டி. இன்றைக்கி ஒரு மாடலில் ஒரு கலரில் வாங்கிட்டு வரணும். 2 கலர் தான் மண்பானையில், பிளாக் கலரு இன்னொரு ரெட் கலர் மட்டும் இருக்கும். அதுதான் நம்ம வீட்டில் வழக்கம் போல் மண் சட்டி. அந்த கலரில் ஒன்று வாங்கிட்டு வரணும் நம்ம இன்றைக்கி போனோம். நம்ம ஊரில் பொங்கலுக்கெல்லாம் நம்ம வந்து 70 ரூபா 80 ரூபா அப்படி தான் இருக்குமா மண் சட்டி. எங்கள் அம்மா இவ்வளோ ரேட்டா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம்மா இவ்வளோ ரேட்டு தான். இது வந்து 2 வாட்டி நம்ம வந்து வேக வச்சு செய்வாங்க அந்த பிளாக் கலரு. அதனால தான் இது இவ்வளோ ரேட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த மண் சட்டியை நம்ம ஊரில் வாங்குறதே லேஸாக இருக்கும். ஒரு மாதம் 2 மாதம் யூஸ் பண்ணுவோம், அது உடஞ்சிரும். அது மட்டும் இது இருக்காது. என்னென்னா ரொம்ப ஸ்ட்ராங்கு, ரொம்ப வெயிட்டு, நல்ல வெயிட். இது தேங்காய் சேர்த்தாச்சு, நல்லா குழம்பு கொதிச்சு வருது. இன்னொரு கொதி வந்தோன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இறக்கி வச்சுட்டு சூடான சாப்பிட. இப்போ குக்கர்லாம் வைக்கிறோம், ஏன்னா சிலிண்டரில் தான் நம்ம குக்கர்லாம் வைக்கிறோம். சிலிண்டர் தான் நம்ம வடிப்போம். இப்போ வந்து சிலிண்டர் கம்மியாக இருக்கனால குக்கர்லேயே வச்சாச்சு. ஏன்னா டக்குன்னு வேலை முடிஞ்சோன்னு சொல்லிட்டு குக்கர்லேயே வச்சாச்சு. சிலிண்டர் எப்போ தான் வரப்போகுதுன்னு தெரில, பார்க்கலாம். சாப்பாடெலாம் ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான கத்திரிக்காய் மொச்சக்கொட்டை போட்டு புளிக்குழம்பு, சுட சுட சாதம். வழக்கம் போல் டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. அடிப்புளி செம்ம டேஸ்ட்டு. உண்மையிலே குழம்பு மண் சட்டியில் வச்சதானு தெரில, அதே எங்கள் அம்மா அரைச்சிட்டு வந்த மசாலாவோட பவரான்னு தெரில, அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.